எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம பிரியங்கா வந்துட்டு யாருக்குமே சொல்லாமல் திருதுப்புன்ட்டு வந்துட்டு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. என்னதான் அது ரகசியமான திருமணமாக இருந்தாலுமே அவங்கள பொறுத்த வரைக்கும் இது பயங்கர கோலாகலமாக ரொம்பவே வந்துட்டு செலிப்ரேட் பண்ணி தான் அந்த திருமணம் நடந்திருக்கு. பார்த்தாலே தெரியும், நிறைய வீடியோஸ் வந்துச்சு, ஸோ ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் வந்துச்சு. அது மட்டும் இல்லை, ஒரு அழகான வீட்டுக்குள்ளே அவங்களுடைய சொந்தக்காரங்களை மட்டுமே வச்சுக்கிட்டு ரொம்ப சூப்பராகவே வந்துட்டு அந்த திருமணத்தை செஞ்சுருக்காங்க. ஒருவேளை தெரியும் போல் செலிபிரிட்டிஸ்லாம் கூப்பிட்டா பெரிய பெரிய மண்டபம் வைக்கணும், நிறைய வந்துட்டு சாப்பாடு அதுன்னு நிறைய செலவாகும். அதுக்கு இப்படி வச்சுட்டா பெட்டர் நினச்சி ஈஸியாக முடிச்சிட்டாங்களோ என்னவோ தெரியலங்க. ஸோ இவங்களை விட வந்துட்டு அவருடைய கணவர் வந்திருக்காருல, அவருக்கு வந்துட்டு 10 வயசு வந்துட்டு அதிகம். ஸோ இதை பற்றி வந்துட்டு பைல்வான்லாம் ரொம்ப தப்பாக பேசிக்கிட்டு இருக்காரு. பட் பிரியங்காவுக்கு வந்துட்டு 31, அவருக்கு வந்துட்டு 32 அப்படின்ற மாதிரிலாம் வந்துட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, அவங்க 2 பேர் லவ் பண்ணாங்க, இது அவங்களுடைய லைஃப், அவங்க மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. ஆஃப்டர் ஃபர்ஸ்ட் மேரேஜ் டிவோர்ஸ்க்கு அப்புறமா பிரியங்கா வந்துட்டு மியூசிக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும்போது இந்த டிஜே உடைய பார்ட்டிக்கெலாம் போகிறப்ப அங்கே ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஸோ 2 பேருக்குமே நல்லா ஒத்து போயிருக்கு, 2 பேருக்குமே ஒரே வைப்பு, திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. உடனே பைல்வான் வந்துட்டு பிரியங்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அதனால தான் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க வந்துட்டு 10 வயசு டிஃப்ரெண்ட்டு, காசுக்காக திருமணம் பண்ணிக்கிட்டாங்க அப்படி இப்படின்ட்டு ஏகப்பட்ட நெகட்டிவான வீடியோஸ் வெளியே வந்துக்கிட்டு இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே அப்பாட்டுங்க. பிரியங்காவுடைய கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா செம்மையாக நடந்திருக்கு. ஸோ எப்போவுமே கலகலன்னு இருக்க பிரியங்கா கல்யாணத்தை மட்டும் விட்டு வைப்பாங்களா என்ன? அந்த கல்யாணத்தில் கூட வந்துட்டு விடாமல் செம்மையாக டான்ஸ் அது இதுன்னு போட்டு பட்டையை கிளப்பியிருக்காங்க. பார்க்கறதுக்கு அந்த வீடியோ ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ எல்லாருமே அவங்களுக்கு வந்துட்டு வாழ்த்துக்களை தெரிவிச்சிருக்காங்க. நம்மளுமே இந்த சமயத்தில் வாழ்த்துக்களை தெரிவிச்சிடலாம். இது போன வீடியோ தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ல நீங்கள் பதிவு செய்யலாம்.